இன்னைக்கு நாங்க பார்க்க போற பாடம் பிள்ளைகள் அலகஞ்சு உராய்வு. சரியா? பௌதியவியலுக்குள்ள வர ஒரு பாடம். இந்த பாடத்துக்கு போறதுக்கு முதல் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் காட்டுறோம், அதுக்காக பாருங்க. சரி, அந்த வீடியோ இருக்கா பாருங்க. ரைட். இதுல பாருங்க. இதுல ஒன்று பார்த்திருப்பீங்க, ஒரு போலை வந்து நாங்கள் உருட்டி விடையக்குள்ள. சரி, ஒரு போலை வந்து ஒரு கரடு முரடான தரையில நாங்க உருட்டி விட்டோம்னு சொன்னா அது கொஞ்சம் தூரத்துக்கு போகும், அதுக்கு பிறகு நின்றுடும். இல்லாட்டி ஒரு மேசையில வச்சு ஒரு பேனியை வந்து மூடி இல்லாத ஒரு பேனியை நீங்க உருட்டி விட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு போகும், அதுக்கு பிறகு நின்றுடும். நாங்க போன பாடத்துல படிச்ச நாங்கள் நியூட்டன முதலாவது இயக்க விதியில சமப்படுத்தப்பட்ட விசை தொழிற்பட்டால் அன்றி சமப்படுத்தப்படாத விசை தொழிற்பட்டால் அன்றி ஓய்வில் இருக்கக்கூடிய பொருட்கள் தொடர்ந்து ஓய்வில் இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கிற பொருட்கள் வந்து சீரான வேகத்தோட தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். அதான் முதலாவது இயக்க விதி என்று சொல்லி பார்க்கிறாங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு போல நாங்கள் உருட்டி விடைக்குள்ள அதுல ஒரு விசையின் தொழிற்படையில சரி நாங்க பார்க்கக்குள்ள எங்களுக்கு எந்த ஒரு கோசை நாங்கள் வெளியில இருந்து ஒரு விசையை நாங்கள் கொடுக்கல. ஆனா அந்த போல் வந்து ஓய்வுக்கு வாரதை நீங்க பாக்குறீங்க. சரி, அப்ப அது ஓய்வுக்கு வருதுன்னு சொன்னா அங்க ஏதோ ஒரு விஷயம் ஒன்று தாக்கணும், அந்த பொருள் விஷயம் ஒன்று தொழிற்பட்டாதான் அது ஓய்வுல ஓய்வுக்கு வரும். இப்படி ஒரு மேற்பரப்பொண்டில உருட்டி விடுற பந்து இல்லாட்டி ஒரு மேசையில உருட்டி விடப்படுற ஒரு பென்சில் மாதிரியான பொருட்கள் வந்து என்னென்று ஓய்வுக்கு வருதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் அந்த மற்ற மேற்பரப்பால இயக்கத்தை எதிர்க்கிற திசையில வழங்கப்படுகின்ற உஜாய்வாக இருக்கு. சரி, ஒரு பந்தை உருட்டி விட்டோம்னு சொன்னா நாங்க ஒரு கொடுத்த விசையால இந்த பந்துக்கு நான் ஆரம்பத்துல ஒரு விசையை கொடுத்திருப்பேன், நம்ம அந்த விசையால இந்த பந்து வந்து உருண்டு கொண்டு வந்திருக்கு. அந்த பந்து உருளுகிற மேற்பரப்புல பாத்தீங்கன்னா அந்த மேற்பரப்பும் இயக்கத்தை எதிர்க்கிற வகையில ஒரு விசையை கொடுத்தபடிதான் இருக்கு. அப்படி அந்த மற்ற மேற்பரப்பால் அந்த நில மேற்பரப்பால் இயக்கத்தை எதிர்க்கிற வகையில வழங்கப்பட்ட ஒரு விசையால தான் பந்து வந்து ஓய்வுக்கு வருது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தான் நாங்க உராய்வு என்று சொல்லப்போம். சரி, அந்த விஷயத்தான் உராய்வு என்று சொல்லுது. அதே மாதிரி இதுல பாருங்க, ஒரு ஆள் வந்து அந்த பனியில சருகி கொண்டு வருது, ஒரு பனிச்சறுக்கு விளையாட்டு வீரரை எடுப்பாங்க, அவர் பனியில சருகி கொண்டு வர. இன்னொரு ஆள் வந்து இந்த ஒரு ரோட்ல வந்து அந்த ஸ்கேட் இதன்னு கொண்டு வார. சரி, அந்த சில்லுகளை பயன்படுத்தி ஒரு ஒண்ணு கொண்டு வார. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா யார் நல்ல வேகமா போவாருன்னு சொன்னால் பனியில சருகி கொண்டு வாரால் தான் வேகமா போகும். சரி, இவரோட ஒப்படைக்குள்ள இந்த காலில் இந்த சில்லு பூட்டப்பட்டிருக்கிற இவரில் ஒப்படைக்குள்ள இந்த பனியில சறுக்கிற ஆள் வந்து விரைவில் போகும். சரி, அதுக்கும் காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா உராய்வு விசை தான் அதுக்கும் காரணம். சரி, ஏன்னா கரடுமுரடான தரை என்று சொல்லிக்க ரோட் என்று சொல்லிட்டு அங்க வந்து உராய்வு அதிகமா இருக்கும், இயக்கத்துக்கு எதிராக வழங்கப்படுற விசை வந்து அதிகமா இருக்கும். அப்ப ஒப்பீட்டு அளவில் அவற்ற வேகம் வந்து குறைவாயிருக்கும். ஆனா பனி என்று சொல்லிக்குள்ள அந்த பனி மேற்பரப்பு என்று சொல்லிட்டு அங்க உராய்வு விசை வந்து குறைவு. அவர் வந்து நல்ல ஸ்மூத்தா சரி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு, உராய்வு விசை குறைவண்டபடியா. அதாவது இயக்கத்தை எதிர்க்கிற விசை அங்க குறைவண்டபடியா அவர் வந்து கொஞ்சம் வெள்ளனவா போவார். அதே நேரம் ரோட்ல இந்த நகர்றால் பாத்தீங்கன்னு சொன்னா அவற்ற வேகம் வந்து குறைவா இருக்கும், ஒப்பிட்டு அந்த பனியில போறவரோட ஒப்படைக்குள்ள குறைவா இருக்கும். அதுக்கு காரணம் இந்த உராய்வு விசை அதிகமா இருக்கு. அது மாதிரி நாங்கள் ஒரு பொருளை வந்து கையால பிடிச்சு வச்சிருக்கிறோம். சரியா, அதுக்கும் காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா உராய்வு விசை. இப்ப நாங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களோட கையில வந்து இந்த ரேகைகள் என்று சொல்ற அந்த பகுதி இல்லாட்டி சரி எங்களோட கை வந்து நோமலா தோல் மாதிரி அந்த ஒப்பமா இருந்ததுன்னு சொன்னா எங்களால ஒரு பொருளை தட்டி பிடிக்கலாம், இறுக்கமா வச்சிருக்கலாம், வழி கொண்டு போயிடும். ரேகை இருக்கிறபடியா எனக்கு இப்ப நான் ஒரு பொருளை நான் இதன்றேன்னு சொன்ன ஒரு போத்துல நான் பிடிச்சு வச்சிருக்கிறேன்டா
அந்த போத்திலுக்கும் என்ற கைக்கும் இடையில உராய் விசை ஒன்று தொழிற்படுது. அப்ப அந்த போத்தில் வந்து வலிக்கு விழாம இருக்கிறதுக்கு அந்த உராய் விசை உதவி செய்யும். சரி, அப்ப ஜோதிச்சு பாருங்க, கையில ரேகை இல்லாம கை வந்து ஒப்பமா இருந்தேன்னு சொன்னா என்னால அதை பிடிக்கல. உராய் விசை இருக்காது, உராய் விசை இல்லாம இருக்கும் அல்லது குறைவா இருக்கும். அப்படின்னா போத்தல் வலிக்கு விழத்தான் பார்க்கும். அதுக்கு காரணம் உராய்வு. நான் ஒரு பொருளை பற்றி பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது வந்து அந்த பொருளுக்கும் என்ற கைக்கும் இடையில உராய்வு இருக்கிறபடியாதான் அது வழுக்காம நான் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்ற சில கட்டிடங்கள்ல போய்க்குள்ள அந்த சில அந்த எச்சரிக்கை இது போட்டிருப்பினா வழுக்கி விழக்கூடிய தரையண்டு அந்த மாபிள் தரைகள் வந்து கூடுதலா வழுக்கு. இப்ப நாங்க நடக்கிறோம்னு சொன்னாலே பிள்ளைகள் எங்கட காலுக்கும் தரைக்கும் இடையில இருக்கிற உராய்வால தான் நாங்க வழுக்காம நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுவே ஒரு பாசி தரை என்ன யோசிச்சு பாருங்க, நல்ல தண்ணி உள்ள தரை இல்லாடி மாபிள் தரை என்று சொன்னா நாங்க வழுக்கி விழுகிற வீதம் கூடவாயிருக்கு. ஏன்னா காலுக்கும் அங்கட அந்த தரைக்கும் விடப்பட்ட உராய்வு அங்க குறைவு, அதெல்லாம் நாங்க வழுக்கி விழுது. ஆனா இதுவே ஒரு கரடு முரடான ஒரு சீமந்து தரையா இருந்ததுன்னு சொன்னா அங்க வந்து நாங்கள் சுகமா நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் உராய்வு வந்து அங்க அதிகம் மண்டபடியே நாங்க வழுக்காம நடக்கும். இதே ஒரு ஈரழிப்பான தரை அல்லது ஒரு மாபிள் தரைன்னு சொன்னா நாங்க வழுக்கிற அளவு கூடவா இருக்கும். ஏனென்றா அங்கட இயக்கத்தை எதிர்க்கிற உராய்வு வந்து அங்க குறைவு, அதாலதான் நாங்க வழுக்கி விழுது. இப்படி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள்லையுமே உராய் விசை என்றது பிரதான பங்கு வகிக்கும். சரி, அப்ப ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த பந்து ஓய்வுக்கு வாரதுக்கு காரணம் நிலமேற்பரப்பால வழங்கப்பட்ட உராய் விசை. சரியா, பந்து இந்த பக்கம் இயங்குதுன்னு சொன்னா, பந்து நான் உருட்டி விடையக்குள்ள பந்து இந்த விசையோட வருதுன்னு சொன்னா, பந்து இருக்கிற அந்த நில மேற்பரப்பால் இயக்கத்தை எதிர்க்கிற வகையில ஒரு விசை ஒன்று தாக்கும். அது பந்துக்கும் தரைக்கும் இடையில தாக்கும். அதுதான் உராய்வுன்னு சொல்றோம். சரியா, உராய்வு விசை. இந்த உராய்வால தான் பந்து வந்து ஓய்வுக்கு வருது. அது மாதிரி இந்த இடங்கள்ல நடக்கிறதும் அதான். இந்த பனியில பாத்தீங்கன்னு சொன்னா உராய்வு விசை குறைவண்டபடியே எங்களுக்கு விரைவில் அது வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. உராய்வு விசை குறைவு. அது மாதிரி நாங்க கையால் ஒரு பொருளை பற்றி பிடிக்கக்குள்ள அது வலிக்கு விழாம இருக்கிறதுக்கு காரணம் அங்க கைகளால அந்த பொருளுக்கு வழங்கப்படுற உராய்வு விசை. சரி, அந்த ரேகைகள் இருக்கிறபடியே கை வந்து நாங்கள் ஒரு பொருளை பற்றி பிடிக்கக்குள்ள ஒரு உராய்வு விசை ஒன்றை கொடுக்குது. அதன் காரணமா தான் பொருட்களை வந்து நாங்க இறுக்கமா பற்றி பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, மற்றது மாபிள் தரையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா காலுக்கும் தரைக்கும் விடப்பட்ட உராய்வு குறைவா இருக்கிறபடியாத்தான் எங்களுக்கு வழுக்கிற வீதம் குறைவா இருக்கு. வழுக்கிற வீதம் அதிகமா இருக்கு. சரி, எப்படி பிள்ளைகள் இப்ப ரெண்டு மேற்பரப்புகள் வந்து ஒன்று சார்பா இன்னொன்று இயங்க வழி கிடைக்குள்ள இயங்குற பொருளுண்ட இயக்கத்தை எதிர்க்கும் முகமா மற்ற மேற்பரப்பால வழங்கப்படுற விஷயத்தான் நாங்க உராய்வுன்னு சொல்லுவோம். ஒரு பொருள் சார்பா இன்னொரு பொருள் இயங்க வழி கிடையாது. உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த இந்த தர சார்பா இதுல இருக்கிற இந்த பந்து வந்து இயங்க வலிக்கிட்டது. அப்படி பந்து இயங்க வழி கிடைக்கல, ஒன்று சார்பா இன்னொன்று இயங்குறத வந்து நாங்க சார்பு இயக்கம் என்று சொல்லுவோம். தர சார்பா தான் பந்து இயங்கும். அப்ப அதை வந்து சார்பு இயக்கம், தர சார்பா பந்து இயங்குது, அப்ப சார்பு இயக்கம் என்று சொல்லுவோம். ஒரு பொருள் ஒரு மேற்பரப்பு சார்பா இன்னொரு மேற்பரப்பு இயங்க வழி கிடைக்குள்ள அந்த இயக்கத்தை எதிர்க்கிற முகமா மற்ற மேற்பரப்பால வழங்கப்படுற விஷயத்தான் உராய் விசை என்று சொல்றோம். சரி, இங்க தர சார்பா பந்து இயங்க வலிக்கிட்டது. அப்ப பந்தின் இயக்கத்தை எதிர்க்கிற வகையில தரையால வழங்கப்படுற
இந்த இயக்கத்தை எதிர்க்கிற வகையில தரையால வழங்கப்படுற விசைய உராய்வுன்னு சொல்றோம். இப்படிதான் எல்லாத்துக்கும் ஒரு 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 மேற்பரப்பு சார்பா இன்னொரு மேற்பரப்பு சார்பு இயக்கத்தை நிகழ்த்துகின்ற வேளை அந்த இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய வகையில மற்ற மேற்பரப்பால வழங்கப்படுற விசைய உராய்வு என்று சொல்லுவோம். எப்பவும் இந்த உராய்வு விசை பாத்தீங்கன்னா இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய வகையில தான் இருக்கு. சரியா, எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் உராய்வுன்றது இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய வகையில இருக்கு. சரி, அப்ப இதுல முதலாவது உராய் விசை என்பதுக்கு என்னென்று எழுதிக் கொள்ளணும். சரி, ஒரு மேற்பரப்பு சார்பாக இன்னொரு மேற்பரப்பு சார்பியக்கத்தை மேற்கொள்ளும் போது சார்பியக்கத்தை மேற்கொள்ளும் போது மற்றைய மேற்பரப்பால் இயக்கத்தை எதிர்க்கும் முகமாக வழங்கப்படுகின்ற விசை. சரியா, இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் வழங்கப்படும் விசை அதான் உராய் விசைன்னு சொல்றோம். ஒரு மேற்பரப்பு சார்பா இன்னொரு மேற்பரப்பு இயங்க வழிக்கிடைக்குள்ள மற்ற மேற்பரப்பால இயக்கத்தை எதிர்க்கிற வகையில வழங்கப்படுற விசை உராய்வுன்னு சொல்றோம். சரியா, இயங்க முற்படுகிற சந்தர்ப்பத்துல இயங்குகிற சந்தர்ப்பத்துல எல்லாமே உராய் விசைன்னு சொல்லிருப்பேன். சரிதானே, அதைத்தான் உராய் விசைன்னு சொல்றோம். இந்த உராய் விசை ஏற்படுறதை கொண்டு அதை நாங்கள் பிரதானமா 3 வகைக்குள்ள உள்ளடக்கலாம். சரி, அதை பற்றி அடுத்ததா பார்ப்போம். சரி, இதுல பாருங்க, இதுல ஒரு நில மேற்பரப்பில் ஒரு சின்ன மரக்குற்றி ஒன்று இருக்குது. இன்னொன்று ஒரு பெரிய ஒரு அலமாரி ஒன்று இருக்கு ஒரு நில மேற்பரப்பு. இது ஒரு பெரிய அலமாரி என்று வைப்போம், இது ஒரு மரக்குற்றி என்று வைப்போம், சின்ன ஒரு மரக்குற்றி. சரி, இப்ப பெரிய அலமாரி இருக்குது, சின்ன மரக்குட்டி இருக்குது. இதுக்கு நான் இப்ப சின்ன மரக்குட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட விசையை கொடுத்து நான் அந்த பொருளை நகர்த்தேன். ஆனா அதே விஷயம் இந்த அலமாரி கொடுத்தேன்னா அலமாரி நகராது. சரி, அலமாரி நகர பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயம் நாங்க கொஞ்சம் பலமா கொடுக்கணும். அதான் அலமாரி நான் சரி, அதாவது ஒரு குறித்த விசையை பயன்படுத்திக்குள்ளதான் அந்த பொருட்கள் நகரும். அது மட்டும் என்ன நடக்கும்னா உராயம் அதிகரிச்சு கொண்டிருக்கும். அதான் காரணம், பொருள் நகராம இருக்கிறது காரணம் மற்ற மேற்பரப்பால வழங்கப்படுற உராய் விசை அதிகரிக்கிறது. இப்ப நான் ஒரு மரக்குட்டியை தள்ள போறேன்னுண்டா படிப்படியா அதனுடைய விசையை கூட்டி கொண்டு வரணுண்டு வைப்போம். 0 இருந்து 1 2 என்று சொல்லி கூட்டி கொண்டு வரணுண்டு வைப்போம். அப்ப நான் விசையை கூட்ட கூட்ட அந்த மேற்பரப்பால வழங்கப்படுற உராய் விசையும் என்ன செய்யுமாண்டா கூடிக்கொண்டு வரும். சரி, நான் இப்ப 1 நியூட்டனை கொடுத்தேன்னு சொன்னா அதுவும் 1 நியூட்டனை திருப்ப கொடுக்கும். 2 கொடுத்தேன்னா அதுவும் 2 கொடுக்கும். அப்படியே நான் விசைய நான் பயன்படுத்துற அந்த பெரிய விசையை கூட்டி கூட்டி கொண்டிருக்கக்குள்ள உராய் விசையும் அதிகரிச்சு கொண்டிருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல பொருள் பாத்தீங்கன்னா இயங்க ஒரு அலமாரிய தள்ளுறேன்டேக்குள்ள நான் கொஞ்சம் கொஞ்சமா விசையை கூட்டி கொண்டு வந்தேன்னு சொன்னா உராய் விசையும் அதிகரிச்சு கொண்டு வரும். அந்த சந்தர்ப்பத்துல பொருள் இயங்காது. அப்ப பொருள் இயங்காம ஓய்வில் இருக்கக்குள்ள
வழங்கப்படுற உராய் விசைக்கு பெயர் நிலையியல் உராய் விசை என்று சொல்றோம். சரியா, நிலையியல் உராய் விசை என்று சொல்றோம். நிலையியல் உராய் விசை. சரி, அது ஒரு கிராஃபிலையும் காட்டலாம். சரி, இதுல எக்ஸ் அச்சுல நான் கொடுக்குற பிரியோ விசை எஃப், y அச்சுல சிமோல் எஃப் கொண்டு போடுறேன் உராய் விசை. சரி, உராய் விசையை சிமோல் எஃபால குறிப்போம், பிரியோ விசையை வந்து கேபிட்டல் எஃபால குறிப்போம். இப்ப நான் பிரியோ விசையை கூட்ட கூட்ட உராய் விசையம் வந்து அதிகரிச்சு கொண்டு அந்த நேரத்துல பொருள் இயங்காம இருக்கு. அது சொல்றது நிலையியல் உராய் விசை. பிறகு நான் ஒரு குறிப்பிட்ட விசையை கொடுக்கக்குள்ள இந்த பொருள் வந்து மெதுவா இயங்க தொடங்கும், மட்டா இயங்க தொடங்கும். சரி, உதாரணத்துக்கு இந்த மரக்குச்சிக்கு வெப்பமே ஒரு 3-4 நியூட்டன் வரைக்கும் அந்த பொருள் இயங்காம இருந்தது. ஒரு 5 நியூட்டன் விசையை நான் கொடுக்கக்குள்ள அந்த பொருள் வந்து மட்டா மெதுவா ஒரு கொஞ்சம் சாடையா இறக்க வலிக்குது. சரியா, மெதுவா இயங்க தொடங்குது, இல்லாட்டி மட்டா இயங்க தொடங்குது. அப்படி மட்டா இயங்க தொடங்கிக்குள்ள பொருள்ல தொழிற்படுகின்ற அந்த உராய் விசைக்கு பெயர் எல்லை உராய் விசை என்று சொல்லுவோம். அந்த உராய் விசை தான் அந்த பருமன்ல மிக கூடியது. சரி, ஒரு பொருள் மட்டா இயங்க வழி கிடைக்குள்ள இல்லாட்டி மெதுவாக இயங்க வழி கிடைக்க தொழிற்படுற உராய் விசைக்கு பெயர் எல்லை உராய் விசை என்று சொல்லுவோம். சரியா, எல்லை உராய் விசை. பிறகு நான் அதிலும் பார்க்கின்ற விசையை நான் கொடுக்குற விசையை இன்னும் கொஞ்சம் மூண்டி தள்ளுறேன், இல்லாட்டி இன்னும் பிரியோ விசையை கூட்டுறேன். இன்னும் பிரியோ விசையை கூட்டினா பொருள் வந்து நோமலா இயங்க தொடங்கிடும். சரி, அப்படி இயங்க தொடங்கினா பிறகும் உராய் விசை என்றது தொழிற்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆனா ஆரம்பத்துல தொழிற்பட்ட எல்லை உராய் விசையிலும் பார்க்க ஒரு சின்ன ஒரு விசை தான் அங்க தொழிற்படும். சரி, ஆரம்பத்துல தொழிற்பட்ட எல்லை உராய் விசையிலும் பார்க்க குறைஞ்சளவான உராய் விசை தான் பொருள் வந்து சீராக இயங்க தொடங்கினா பிறகு தொழிற்படும். அதை சொல்லுவோம் இயக்கவியல் உராய் விசை என்று சொல்லுவோம். சரியா, பொருள் சீராக இயங்க வலிக்கிட்டா பிறகு தொழிற்படுறதை சொல்றது இயக்கவியல் உராய் விசை என்று சொல்றோம். சரி, அப்ப இந்த கிராஃபில பாத்தீங்கன்னா ஏபி கண்ட பகுதியில தொழிற்படுறது வந்து நிலையியல் உராய் விசை. பொருள் ஓய்வில் இருக்க தொழிற்படுறது நிலையியல் உராய் விசை. பொருள் வந்து மட்டாக இயங்க வழி கிடைக்க தொழிற்படுறது எல்லை உராய் விசை. அதனுடைய பெருமன் தான் மிக அதிகம். சரி, எல்லை உராய் விசை என்ற பெருமன் தான் மிக அதிகமாக இருக்கு. சரி, இந்த பி என்ற புள்ளியில தொழிற்படுறது எல்லை உராய் விசை. அப்புறம் அதை விட நான் விசைய கூட்டைக்குள்ள பொருள் வந்து சீராக இயங்க வலிக்கிடும். அந்த சந்தர்ப்பத்திலேயும் ஒரு விசை பொருள் இயங்க வலிக்கிட்டா அப்புறம் உராய் விசை தொழிற்படும். ஆனா அந்த உராய் விசை பெருமன்ல குறைவா தான் இருக்கும், எல்லையிலும் பார்க்க பெருமன்ல குறைவா இருக்கும். அதை நாங்க சொல்லுவோம் இயக்கவியல் உராய் விசைன்னு சொல்லுவோம். சரி, எங்க சிடி என்ற இடத்துல தொழிற்படுறது இயக்கவியல் உராய் விசை. பொருள் சரியா இயங்க தொடங்கினா அப்புறம் தொழிற்படுறது வந்து இயக்கவியல் உராய் விசையாக இருக்கும். சரி, அப்படி 3 விசைகள் வந்து நாங்க பொருள்ல விசையை கொடுக்கறதுக்கு ஏற்றபடி உராய் விசைகள் தொழிற்படுது. பொருள் ஓய்வா இருக்க தொழிற்படுறது நிலையியல் என்று சொல்றோம். மட்ட இயங்க வழி கிடைக்க தொழிற்படுறது எல்லை உராய் விசை என்று சொல்லுவோம். இதான் பெருமன் கூடிய உராய்வாக இருக்கும். அதுக்கப்புறம் பொருள் இயங்க வழிக்கிட்டா அப்புறம் தொழிற்படுறது வந்து இயக்கவியல் உராய் விசை. சரிதானே, பொருள் வந்து இயங்க வழிக்கிட்டா அப்புறம் தொழிற்படுறது இயக்கவியல் உராய் விசை. சரி, அந்த 3 விசைகளும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். சரி, அடுத்த டியூட்டோருக்காக கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பொருளில் தாக்கக்கூடிய 3 வகை உராய் விசைகளும் அவை என்று கேட்டா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பத்துல தாக்குறது ஓய்வா இருக்க தாக்குறது நிலையியல் உராய் விசை. மட்ட இயங்க வழி கிடைக்க தாக்குறது எல்லை உராய் விசை. உள்ளாலை கொள்ளுங்க. பொருள் இயங்க வழிக்கிட்டா அப்புறம் தாக்குறது வந்து இயக்கவியல் உராய் விசை. சரியா, பொருள் ஒன்றில் விசை பிரயோகிக்கப்பட்ட போதும் சார்பியக்கம் நடைபெறாத சந்தர்ப்பம், அதாவது பொருள் வந்து ஓய்வில் இருக்கு, சார்பியக்கம் நடைபெறாத சந்தர்ப்பத்துல தொழிற்படுறது வந்து நிலையியல் உராய் விசை.
அது மாதிரி பொருள் வந்து இயங்க எத்தனிக்கிற சந்தர்ப்பம் மட்டு மட்டா இயங்க வெளிக்கிடைக தொழிற்படுறது வந்து எல்லை உராய்வு விசை. மற்றது பொருளொன்றில் விசை பிரயோகிக்கப்படும் போது சார்பியக்க நடைமுறைக்கு தொழிற்படுறது வந்து இயக்கவியல் உராய்வு விசை. சரியா? நாங்கள் அடுத்த கொஞ்சம் விஷயங்களை பார்த்துட்டு வருவோம். சரி, இப்ப இது வரைக்கும் ஒரு விஷயம் பார்த்திருக்கிறோம். நாங்கள் ஒரு பெரிய விஷயம் ஒரு பொருளுக்கு கொடுத்தோம்னு சொன்னா இயக்கத்தை எதிர்க்கிற முகமா மத்திய மேற்பரப்பால ஒரு எதிர் விஷயம் ஒன்று தொழிற்படும் அதை உராய்வுன்னு சொல்லி சொன்னாங்க. உராய்வு குறிக்கைக்குள்ள எப்பவும் இயக்கத்தை எதிர்க்கிற முகமா குறிக்கணும். அது மாதிரி ரெண்டு மேற்பரப்புக்கு இடையிலையும் காட்டும். இப்ப பெரிய விஷயம் இந்த மாதிரி காட்டலாம். உராய்வுன்றது ரெண்டு மேற்பரப்புகளுக்கு இடையில ஒரு ஒரு ஆண்டு இயக்கத்தை எதிர்க்கிற வகையில தொழிற்படும். சரி, இதுல பாருங்க, இந்த பொருளுக்கு வந்து இந்த மேசையில வைக்கப்பட்ட இந்த நீல கலர் மரக்குச்சிக்கு நாங்கள் இந்த சைட்ல ஒரு பெரிய விசையை கொடுக்குறோம். சரி, எப்படி ஒரு பெரிய விசையை கொடுக்குறோம். அப்ப இந்த இயக்கத்தை எதிர்க்கிற வகையில உராய் வந்து இந்த மேற்பரப்புல தொழிற்படும். சரி, ரெண்டு மேற்பரப்புகளுக்கு இடையில தொழிற்படும் உராய் விசை. பெரிய விசையை கேபிட்டல் எஃப் கொண்டு குறிக்கிறோம், உராய் விசையை ஸ்மால் எஃப் கொண்டு குறிக்கிறோம். ரெண்டு மேற்பரப்புகளுக்கு இடையில இந்த உராய் விசையை குறிச்சுக்கிறோம். சரி, மாதிரி உராய்வில என்னென்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்துதுன்றா பார்ப்போம். சரி, எதுலயும் ஒரு கொஞ்சம் மூன்று சந்தர்ப்பத்தை பாருங்க. இதுல பாருங்க, ஒரு பொருள் வந்து இயங்க தொடங்குது, ஒரு பந்து இயங்குறது காட்டப்பட்டிருக்குது. இங்க பந்தின மேற்பரப்பு நல்ல ஒப்பமான மேற்பரப்பா இருக்கு. அது மாதிரி பந்து இயங்குற மேற்பரப்பு பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பமான தரப்பகுதியா இருக்கு. சரி, இதே நேரத்துல இரண்டாவது பகுதியை பாருங்க, பந்து வந்து ஒப்பமானது, ஆனா தரை வந்து முதலாவது பகுதியை விட கரடுமுரடா இருக்கு. சரியா? பந்து வந்து ஒப்பமான பந்து தான், ஒப்பமான மேற்பரப்புடைய பந்து. தரை வந்து கரடுமுரடான தரை. மற்ற இவரை பாருங்க, இதுல வந்து இருக்கிற ஒரு ஒரு டயர் ஒன்று காட்டப்பட்டிருக்குது. அதுல பொருளும் கரடுமுரடா தான் இருக்குது. ஆனா மேற்பரப்பு பாத்தீங்கன்னா ஒப்பமான ஒரு மேற்பரப்பா இருக்கு. சரியா? மற்றதுல வந்து மூன்றாவது சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மேற்பரப்புகளுமே அந்த தரையும் கரடுமுரடான தரை, பொருளும் கரடுமுரடானதாக இருக்கு. சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னா முதலாவது படத்துல ரெண்டுமே ஒப்பமான மேற்பரப்புகள், இரண்டாவதுல ஒருத்தர் ஒப்பமானது மற்றது ஒப்பம் இல்லாததா இருக்கும். மூன்றாவதுல வந்து ரெண்டுமே கரடுமுரடா இருக்கு. இப்ப ரெண்டுமே கரடுமுரடா இருக்கேக்குள்ள அங்க தொழிற்படுற உராய் விசையும் வந்து அதிகம். மிச்ச எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் பார்க்க ரெண்டுமே கரடுமுரடான பொருட்களா இருக்கேக்குள்ள உராய்வு வந்து கூடவா தொழிற்படும். அதே நேரம் ஒப்பமான மேற்பரப்புன்னு சொல்லிட்டு உராய் விசை வந்து அங்க குறைவா தொழிற்படும். சரி, அப்ப நாங்கள் இந்த மாபிள் போட்ட இடங்கள்ல நடக்கக்குள்ள எங்களுக்கு அதிகமா வளர்க்கறதுக்கான காரணம் அங்க உராய்வு குறைவு. ஒப்பமான மேற்பரப்புன்னா உராய்வு குறைவா இருக்கு. கரடுமுரடான மேற்பரப்புகள் அண்டேக்கு உராய்வு கூட. அப்ப அங்க இயங்குற பொருளும் கரடு முரடு, அதே மாதிரி இப்போ அந்த இயங்குற தரையும் கரடு முரடா இருந்தா உராய்வு இன்னும் அதிகமா இருக்கு. சரி, அப்ப ஒன்றையோட ஒன்று சார்பு இயக்கத்தை மேற்கொள்ள போதுன்னா அந்த சார்பு இயக்கத்தை மேற்கொள்ற ரெண்டு பொருட்களுமே கரடு முரடா இருந்ததுன்னு சொன்னா உராய்வு அதிகமா இருக்கு. ஒன்று கரடு முரட ஒன்று ஒப்பமா இருந்தாலும் உராய்வு கொஞ்சம் விடப்பட்ட இயல்புடையதா இருக்கும். ரெண்டு மேற்பரப்புகளுமே ஒப்பமாக இருக்கைக்குள்ள உராய்விசை வந்து
கொஞ்சம் குறைவா இருக்கும். அங்கேயும் இருக்குன்னு தான், ஆனா உராய்வு விசை மற்ற ரெண்டு சந்தர்ப்பங்கள்லையும் பார்க்க குறைவா இருக்கு. இப்ப இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம், மேற்பரப்பினுடைய தன்மை வந்து உராய்வு விசையில செல்வாக்கு செலுத்தும். சரியா, கரடு முரடான மேற்பரப்புகள் என்று சொல்லிக்க அங்க உராய்வு விசையின் பெருமன் கூடவா இருக்கும். ஒப்பமான மேற்பரப்புகள் என்றேக்குள்ள அங்க உராய்வு விசையின் பெருமன் வந்து குறைவா இருக்கும். சரி, அதுல கொஞ்சம் கேள்விகள் இருக்கு, அதை செய்து போட்டு போவோம். அதனால பாருங்க, உராய்வு விசை தொடர்பா பின்வரும் கூற்றுகளுள் சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. முதலாவது, எல்லை உராய்வு விசையில் தொடுகை மேற்பரப்பு செல்வாக்கு செலுத்தும். தொடுகை மேற்பரப்பு அண்டைக்குள்ள அந்த மேற்பரப்பினுடைய தன்மை வந்து செல்வாக்கு செலுத்தும். இப்ப நாங்கள் பார்த்த மாதிரி என்ன, ஒரு கரடு முரடான மேற்பரப்பு அண்டைக்குள்ள அங்க வந்து உராய்வு விசை அதிகமா இருக்கும், ஒப்பமானதண்டா குறைவா இருக்கும். தொடுகை மேற்பரப்பின் இயல்பு செல்வாக்கு செலுத்தும், அந்த கூற்று சரி. இரண்டாவது பாருங்க, எல்லை உராய்வு விசை இயக்கவியல் உராய்வு விசையிலும் சற்று சிறிய பிரமாணத்தை கொண்டது. இது சரியா பிள்ளைகள்? இரண்டாவது கூற்று, எல்லை உராய்வு விசை இயக்கவியல் உராய்வு விசையிலும் பார்க்க சற்று சிறிய பிரமாணத்தை கொண்டது என்று. சரியா இது? இல்ல, எது அதிகம்? எல்லை உராய்வு விசை அதிகம். எல்லை உராய்வு விசை தான் பெருமன்ல கூடியதா இருக்கு. சரி, அப்ப இந்த கருத்து வந்து பிள்ளை, எல்லை உராய்வு விசை தான் பெருமன்ல கூடினது. அடுத்த பாருங்க, உராய்வு விசை எப்போதும் ஒரு பொருளின் இயக்கத்துக்கு எதிரான திசையிலேயே தொழிற்படும். இது சரி. 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 எப்பவும் உராய்வு விசை வந்து இயக்கத்தை எதிர்க்குமோமா, இல்லாட்டி இயங்க எத்தனிக்கிற திசையை எதிர்க்குமோமா தான் தொழிற்படும். நாலாவது பாருங்க, உராய்வு விசையின் மூலம் இயங்கும் பொருள் ஒன்று நிறுத்தப்படலாம். இது சரி. சரி. சரி, ஒரு பந்தை உருட்டி விட்டோம்னா ஒரு தரையில அது உராய்வு விசை கூட அது நிற்கும், என்ன பந்து வந்து ஓய்வுக்கு வேறு. உராய்வு விசையின் மூலம் ஒரு பொருளுடைய இயக்கத்தை வந்து நிறுத்தலாம், அந்த கூற்றும் சரி. அடுத்து பாருங்க, ஒரு கிடை மேற்பரப்புக்கும் அதன் மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு மரக்குற்றிக்கும் இடையில் தாக்கும் உராய்வு விசையின் வகைகளை இனம் காண்பதற்கான பரிசோதனை அமைப்பு அருகே காட்டப்பட்டுள்ளது. மரக்குற்றி நியூட்டன் தராசு ஒன்றுடன் இணைக்கப்பட்ட ஒரு கிடைவிசை எஃப் பிரயோகிக்கப்படுகிறது. சரி, ஒரு மேற்பரப்பில் ஒரு மரக்குற்றி ஒன்று வச்சிருக்கிறோம், அதுக்கு வந்து ஒரு நியூட்டன் விட்டராசை பயன்படுத்தி விசையை கொடுக்க போறோம். விசை எஃப்பின் பெருமானம் பூஜ்ஜியத்திலிருந்து படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்படுகிறது. பூஜ்ஜியத்திலிருந்து இவற்றை விசையை வந்து நாங்கள் கூட்டி கூட்டி கொண்டு வர போறோம். அடுத்த பாருங்க, இம்மரக்குற்றியில் பரிசோதனை மூலம் பெறப்பட்ட எல்லை உராய்வு விசை 8 நியூட்டனாக கண்டறியப்பட்டது. அதுக்கு முதல் இவர் 0 1 2 3 7 வரைக்கும் பொருள் வந்து இயங்காம இருந்தது. சரியா, 7 நியூட்டன் வரைக்கும் நிலையியல் உராய்வு விசை தொழிற்பட்டு கொண்டு வந்தபடியா பொருள் வந்து இயங்கல. 8 நியூட்டனை கொடுக்கக்குள்ளதான் பொருள் வந்து மட்டு மட்டா இயங்க வலிக்குது. அப்ப மட்டு மட்டா இயங்க வலிக்கிற நேரம் பார்த்து அவர் வாசிப்பு எடுக்கிறார் 8 நியூட்டன். அதுதான் எல்லை உராய்வு விசை. சரி, அதுல முதலாவது கேள்வி, நியூட்டன் தராசு இணைக்கப்பட முன், எளிய வடிவ பாருங்க, நியூட்டன் தராசு இணைக்கப்பட முன் பொருள் ஓய்வில் இருக்கும் போது மரக்குற்றியில் தாக்கும் விசைகளை கீழுள்ள உருவில் குறித்த விசைகளை பேரிடுக. நியூட்டன் இயக்க விதிகள்ல பார்த்திருக்கிறோம், ஒரு பொருள் வந்து எந்த ஒரு விசையும் பிரயோகிக்கப்படாத சந்தர்ப்பத்துல அந்த பொருள்ல 2 விசைகள் தாக்கி கொண்டிருக்கும் என்று பார்த்துனாங்க. என்னென்ன விசைகள் இல்லையா? பொருள் ஓய்வில் இருக்க தாக்குற விசைகள் காலாம் வகுப்புல பார்த்தது. புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசைக்கு என்ன பெயர்? பிள்ளைகள், எந்த ஒரு விசை, ஒரு பொருள்ல எந்த ஒரு விசையும் தாக்காத சந்தர்ப்பத்துல என்னென்ன விசைகள் தாக்கும்? 2 விசைகள் தாக்கித்தான் அந்த பொருள் சமநிலையில் இருக்குன்னு எல்லாம் பார்த்து நாங்கள் காலம். என்ன விசைகள்? என்ன விளையாட்டு 2 3 தரம் சொன்னாடில்ல, அந்த படம் எல்லாம் கீறி காட்டி சொன்னேன். என்ன விசைகள் தாக்கும் பொருள் ஓய்வில் இருக்கீங்க?
மார்னிங் கிளாஸ் வந்து என்ன வழியா நித்ரா வந்தீங்களா இல்லாட்டி கிளாஸ் 1 மணி போட்டு வேற ஏதாவது அலுவல் பாத்துனீங்களா? ஒரு பொருள் ஓய்வில் இருக்கு, ஒரு மேசையில ஒரு பொருள் ஓய்வில் இருக்குதுன்னு, ஒரு மரக்குச்சி ஓய்வில் இருக்குது, அந்த ஓய்வில் இருக்கிற பொருள் என்னென்ன விசைகள் தாக்கும்? ஹம்தா சொல்லுங்க பாப்போம், என்னென்ன விசைகள் தாக்குமண்டு ஹம்தா? செவ்வன் மருதாக்கம். செவ்வன் மரதாக்கமும் மற்றது ஜாத்ரா சொல்லுங்க, செவ்வன் மரதாக்கம் மற்றது என்ன தாக்கும் பொருள்ல? பிள்ளைகள் எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கிறீங்களா? அவருக்கு மைக்க மியூட் பண்ணுங்க, எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. இஸ்மா, HKF இஸ்மா. சொல்லுங்க, என்ன விசைகள் தாக்குமண்டு பொருள்ல? தாக்கம் செவ்வன் மரத்தாக்கம். அது தாக்கமண்டா சொல்றது? சார் விசை. அதான் என்ன விசை, அந்த விசைக்கு என்ன பெயர்? என்ன விளையாடு மார்னிங் கிளாஸ்ல கதைச்சது ஞாபகம் இல்லாண்டி நான் என்ன நினைக்கல. நிறை. உராய்வு நிறை. விசை. நிறை மற்றது என்ன விசை? செவ்வன் மருதாக்கம். நிறையும் செவ்வன் மருதாக்கம். சரி, ஒரு பொருள் ஓய்வில் இருக்கைக்குள்ள தாக்குறது நிறையும் செவ்வன் மருதாக்கம். சரி, இதுல பாருங்க, ஒரு மேற்பரப்புல பொருள் ஓய்வில் இருக்கிற, அப்ப நிற வந்து கீழ் நோக்கி தாக்கும், புவிய நோக்கி தாக்கும், W குறிப்போம். இது நிறை. நிறை. செவ்வன் மருதாக்கம் வந்து அது இருக்கிற மேற்பரப்பு வந்து அந்த நிறைக்கு பெருமல்ல சமனாயின் திசையில எதிராக ஒரு மருதாக்கத்தை கொடுக்கும். அத வந்து செவ்வன் மருதாக்கம் என்று சொல்லுவோம். சரியா? இப்படித்தான் மேல் இது R குறிப்போம். இதுக்கு பேர் செவ்வன் மருதாக்கம். சரி, இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் பிள்ளைகள், வடிவா கவனி. சரியா? நிற கீழ் நோக்கி புவிய நோக்கி தாக்குவர் W, பெருமன்ல சமனாயின் திசையில எதிராய் மேல் நோக்கி தாக்கும், அது வந்து செவ்வன் மருதாக்கம். சரிதானே? பொருள் ஓய்வா இருக்க இந்த ரெண்டு விசைகளும் தான் தாக்கும். பொருள்ல நாங்கள் ஒரு பிரியோக விசையும் பிரயோகிக்காத சந்தர்ப்பத்துல இந்த ரெண்டு விசைகள் தாக்கி கொண்டிருக்கும், நிறையும் செவ்வன் மருதாக்கம். சரியா? நிறைய W குறிப்பா, செவ்வன் மருதாக்கத்தை R குறிப்பா. சரி, இதுல அதை நீட்டா குறிச்சு கொள்ளுங்க. வடிவா கவனிங்க பிள்ளைகள், விஷயங்களை வடிவா கவனிங்க, மற்றது அந்த டியூ டைம் செய்யும். ரைட், நீ கேள்விக்கு வருவோம். பாருங்க, எல்லை உராய்விசை 8 நியூட்டன் என்று தந்திருக்கிறேன். சரியா? 8 நியூட்டன் எல்லை உராய்விசை 8 நியூட்டன். இப்ப கேள்விக்கு வாங்க. மரக்குச்சி மீது 6 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்பட்ட போது பொருள் இயங்குமா? இச்சந்தர்ப்பத்தில் பொருளில் எவ்வகை உராய்வு விசை தொழிற்பட்டுள்ளது என குறிப்பிடுக. 6 நியூட்டன் பிரயோகிக்க பிள்ளைகள் பொருள் இயங்குமா? இந்த பொருள் ஆமா இல்லையா? இல்லை. இல்லை. என்ன பொருள் எல்லை உராய்வு விசை 8, 8 கொடுத்தாதான் அது மட்டமட்டாவே இயங்க விழிக்கிடும். அப்ப 6 கொடுத்தா இயங்காது. பொருள் இயங்குமான்னு கேட்டதுக்கு ஆன்சர் இல்லை. அப்ப பொருள் இயங்காத சந்தர்ப்பத்தில் தொழிற்படுற உராய்வு விசைக்கு என்ன பெயர்? நிலையியல் உராய்வு விசை. நிலையியல் உராய்வு விசை. ஓகே, அடுத்த பாருங்க. பொருளுக்கு 8 நியூட்டன் விசை வழங்கப்படும் போது பொருளின் இயக்கம் எவ்வாறு அமையும்? பொருளுடைய இயக்கம் எவ்வாறு அமையும் என்று கேட்டிருக்கு. இதுக்கு என்ன கொடுப்பீங்க? எல்லை உராய்வு விசை. அது எல்லை உராய்வு விசை. அந்த உராய்வு விசை என்ற வகை தான் எல்லை உராய்வு விசை. எல்லை உராய்வு விசை வழங்கப்படுக பொருளுடைய இயக்கம் வந்து எப்படி இருக்கு? பொருள் மட்டுமட்டாக இயங்கும். மட்டுமட்டாக இயங்கும். அதான் இயக்கம்.
பொருள் மட்டுமட்டாகி இயங்கும். அடுத்த பாருங்க, மரக்குற்றி மீது 10 நியூட்டன் விசை பிரயோகிக்கிறோம். 8 விட கூடிட்டு 10 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படும் போது தொழிற்படும் உராய்வு விசை எவ்வாறு அழைக்கப்படும்? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இயக்கவியல் ரைட், இயக்கவியல் உராய்வு விசை. ரைட், அடுத்தது வந்து பாருங்க, ஒரு ஒரு கிடைமேசையின் மேல் உள்ள ஒரு பொருளுக்கு படிப்படியாக அதிகரிக்கும் விசை பிரயோகிக்கப்படும் போது அவ்விசைக்கு எதிராக அப்பொருளின் மீது உந்தப்படும் உராய் விசை மாறும் விதம் கீழே வரைவில் காட்டும். சரி, அந்த கிராஃப் எக்ஸ் அச்சில பிரயோகிக்கப்படுகிற விசை, y அச்சில உராய் விசை காட்டப்பட்டிருக்கு. பிரயோகிக்கப்படும் விசை 5 நியூட்டனாக இருக்கும் போது பொருள் இயங்குமா? காரணம் இருக்கு. சொல்லுங்க பாப்போம். 5 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்பட பொருள் இயங்குமா பிள்ளைகள்? இல்லை. இல்ல. என்ன காரணம்? உராய்வு விசை 8 நியூட்டனாக காணப்படுகின்றன. எல்லை உராய் விசை 8 நியூட்டனாக காணப்படுகின்றோம் என்று போடுவோம். எல்லை உராய் விசையின் பெருமன் 8 நியூட்டன். எட்டு நியூட்டன் அது 8 நியூட்டனை கொடுத்தா தான் அது மட்டுமட்டா இயங்கும். அது வரைக்கும் இயங்கா. அடுத்த வரைவின்படி மரக்குற்றி மீது தொழிற்படும் எல்லை உராய் விசையின் பெருமன் ஜார்ஜ் எவ்வளவு? எட்டு நியூட்டன். சரி, எதுக்கு எல்லை உராய் விசையின் பெருமன் 8 நியூட்டன் கொடுக்கறதிலும் பார்க்க முதலாவது கேள்விக்கு. சரி, 5 நியூட்டன் கொடுக்கக்குள்ள பிரியோ விசை 5 நியூட்டன் இந்த நிலையியல் உராய் விசையும் 5 நியூட்டன் தான் இருக்கும். இப்ப சமப்படுத்தப்பட்ட விசை காரணமாகத்தான் பொருள் வந்து இயங்காம இருக்கும். அதை சொன்னீங்கன்றாலும் சரி. பிரியோ விசையும் உராய் விசையும் சமனாக காணப்படல் அல்லது நிலையியல் உராய் விசை தொழிற்படல் என்று போட்டாலும் சரி. அடுத்த ஏபிசி எழுத்துக்கள் எவ்வகை உராய் விசையை குறிக்கின்றன? இவற்றுள் அதிஉயர் உராய் விசையை குறிக்கும் எழுத்து எது? ஏற்கனவே பார்த்ததுதான். ஏ வந்து என்ன உராய் விசை? நிலையியல் உராய்வு விசை. ரைட், நிலையியல் உராய் விசை. பி எல்லை உராய்வு விசை. ரைட். சி இயக்கவியல் உராய்வு விசை. இயக்கவியல் உராய் விசை. அதுல அதிஉயர் உராய் விசையை குறிக்கிற எழுத்து எது? எல்லை உராய்வு விசை. பி. எல்லை உராய் விசை. பி. சரியா, பி தான் அதிஉயர் உராய் விசையா இருக்கு. சரி, அடுத்தது நாங்க கொஞ்சம் பரிசோதனைகள் பார்க்கணும். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாரேன். இந்த எல்லை உராய் விசை விலையில் 2 காரணிகள்ல தாங்கி இருக்கும். ஒன்று வந்து மேற்பரப்பினுடைய தன்மை. அது ஏற்கனவே பார்த்து நாங்க கரடு முரடான மேற்பரப்புக்குள்ள அங்க எல்லை உராய் விசை அதிகமா இருக்கு. சரி, ஒரு பொருளை வந்து நாங்கள் ஒரே பொருளை ஒரு ஒப்பமான மேற்பரப்புக்கு மேல வச்சு விசையை கொடுக்குறோம். அதே நேரம் ஒரு கரடு முரடான மேற்பரப்புக்கு மேல வச்சு விசையை கொடுக்குறோம். ஒப்பமான மேற்பரப்புக்குள்ள அந்த பொருள் வந்து
ஒரு குறிப்பிட்ட விசையில ஒரு 5 நியூட்டன் கொடுக்கைக்குள்ளேயே மட்ட இயங்க தொடங்கிடும். ஆனா அதே பொருளுக்கு நாங்க கரடுமுரடான மேற்பரப்புக்கு மேல வச்சு விசையை கொடுத்தோம்னு சொன்னால் ஒப்பமானதுல 5 நியூட்டன் கொடுக்க வேலை செய்ய தொடங்கினவர் வந்து அங்க ஒரு 8 நியூட்டன் கொடுக்கத்தான் வேலை செய்ய தொடங்குது. ரெண்டாம் மேற்பரப்பின் தன்மைக்கு ஏற்றபடி எல்லை உராய் விசமா கரடுமுரடாண்டேக்குள்ள எல்லை உராய் விசைன்ற பெருமனம் கூடவா இருக்கும். அது ஒரு காரணம். சரி, எல்லை உராய் விசைன்ற பெருமன் வந்து மேற்பரப்பின் தன்மையை பொறுத்து மாறும். அதே மாதிரி அடுத்தது வந்து அந்த செவ்வன் மறுதாக்கத்தை பொறுத்து மாறும். சரியா, செவ்வன் மறுதாக்கத்தை பொறுத்து மாறும். சரி, இதுல பாருங்க, இந்த வீடியோ கிளிப் இருக்க பாருங்க. இதுல இருக்க பாருங்க இல்லையா, ஒரு 5 கிலோகிராம் தண்ணியுடைய ஒரு பொருள் இருக்குன்னு வைப்போம். இத வந்து நாங்கள் ஒரு விட்டுராசை பயன்படுத்தி இழுக்க போறோம். இத மாதிரி இப்ப 5 கிலோகிராமுக்கு மேல இன்னொரு மரக்குட்டியை வச்சிருக்கிறோம். சரி, இது ஒரு 5 கிலோகிராம், அதுக்கு மேல இன்னொரு 5 கிலோகிராம் மரக்குட்டியை சேர்த்து போட்டு ரெண்டுக்கும் விசையை கொடுத்து இழுக்க போறோம். சரி, வெளுக்கைக்க பாத்தீங்கன்னா முதல்ல 5 கிலோகிராம் வைக்கைக்குள்ள எங்களுக்கு வந்து எல்லை உராய் விசைன்ற பெருமன் வந்து குறைவா இருக்கும். சரி, அவர் சும்மா சொல்றேன், எனக்கு வந்து ஒரு 60 நியூட்டன் விசையை கொடுத்து அதை இழக்கக்கூடிய மாதிரி இருக்காண்டு வைப்போம். சரியா, சாரி, ஒரு 10 நியூட்டன் விசையை கொடுத்து இழக்கக்கூடிய மாதிரி இருக்காண்டு வைப்போம். அதே நேரத்துல நான் பொருள்ன திணிவை கூட்டினேன்னு சொன்னால், சரி, இந்த பொருளுக்கு மேல இன்னொரு பொருளை நான் வச்சு அதனுடைய திணிவை கூட்டினேன்னு சொன்னா எல்லை உராய் விசைன்ற பெருமன் வந்து அதிகரிக்கும். அதுக்கு 10 நியூட்டன் ரெண்டேக்குள்ள இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா தேவைப்படும். 20 நியூட்டன் கொடுக்க வேண்டிய. சரி, 20 நியூட்டன் கொடுத்ததான் அந்த மட்டை இயங்க வலிக்குது. என்ன காரணம் சொன்னா அதனுடைய செவ்வன் மறுதாக்கம் அதிகரிக்கிறது. சரி, எதுக்கே நிறைய கதைக்காம செவ்வன் மறுதாக்கம் என்று கதைக்கிறோம் சொன்னால், இப்ப நிற வந்து சில சந்தர்ப்பங்கள்ல மாறுபடும். சரி, உதாரணமா ஒரு சாய்தளத்துல நடக்கிற விஷயம். சரி, ஒரு சாய்தளத்துல ஒரு பொருள் இருக்குதுன்னு வைப்போம். சரி, எப்படி பொருள் இருக்கேக்குள்ள இதனுடைய நிற வந்து எப்பவும் புவியை நோக்கித்தான் தொழிற்படும், WG. ஆனா இந்த இடத்துல ஒரு மேற்பரப்புல ஒரு பொருள், ஒரு ஒப்பமான கிடைத்தளத்துல ஒரு பொருள் இருக்கேக்குள்ள நிற வந்து WG கீழ் நோக்கி தொழிற்படும். செவ்வன் மறுதாக்கம் பெருமன்ல சமனாயும் திசையில எதிராயும் மேல் நோக்கி தொழிற்படுவ. இங்க WG மாற சமனாயிருக்கு. ஆனா இதே ஒரு சாய்தளம் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னா நிற வந்து இப்போ கீழே நோக்கித்தான் தொழிற்படும். ஆனா செவ்வன் மறுதாக்கம் என்றது அந்த மேற்பரப்பால பொருளுக்கு வழங்கப்படுகின்ற விசை. அப்ப இது எப்படி தொழிற்படும், ஒரு சாய்தளத்துல எப்படி தொழிற்படும் சொன்னா மேற்பரப்புக்கு செங்குத்தாக தொழிற்படும். இந்த திசையில தான் செவ்வன் மறுதாக்கம் இருக்கு. இங்க ரெண்டு பேரும் சமனாயிருக்கார்.
சரிதானே? ஒரு சாய்தளமான மேற்பரப்பில நிறையும் செவ்வன் மரதாக்கம் ஒன்று கொண்டு சமனாயிருக்கார். நிறையிலும் பார்க்க செவ்வன் மரதாக்கத்தின் பெருமன் அங்க வித்தியாசப்படும். இந்த செவ்வன் மரதாக்கம் தான் எல்லை உராய் விசையை தீர்மானிக்கும். சரி, இந்த இடத்துல எல்லை உராய் விசையை தீர்மானிக்க போறவர் வந்து செவ்வன் மரதாக்கம். என்னடா செவ்வன் மரதாக்கம்ன்றது அந்த மேற்பரப்பால பொருளுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு விசைதான் செவ்வன் மரதாக்கம். மேற்பரப்பால பொருளுக்கு வழங்கப்படும். இப்ப பொருள்ட நிறம் வந்து இங்க எல்லை உராய் விசையில செல்வாக்கு செலுத்தாது. அந்த செவ்வன் மரதாக்கம் தான் செல்வாக்கு செலுத்தும். ரெண்டபடியாத்தான் நாங்கள் இங்க ஒரு எல்லை உராய் விசையை தீர்மானிக்கிற காரணிக்கு நேரடியா நிறைய பயன்படுத்தாம செவ்வன் மரதாக்கம் மட்டும் பயன்படுத்தும். சரியா? செவ்வன் மரதாக்கம் தான் அந்த மேற்பரப்பால பொருளுக்கு வழங்கப்படுற விசையா இருக்கும். அதுதான் உராய்வில செல்வாக்கு செலுத்தும். இடையான தளங்கள்ல ரெண்டும் ஒன்று கொண்டு சமனா இருக்கும். ஆனா சாய் தளங்கள்ல வித்தியாசப்படுறபடியா நாங்கள் செவ்வன் மரதாக்கம் வேண்டி அங்க கதைப்போம். சரியா? அப்ப எல்லை உராய் விசையில ரெண்டு காரணிகள் செல்வாக்கு செலுத்த போது ஒன்று மேற்பரப்பினுடைய தன்மை, அடுத்தது வந்து செவ்வன் மரதாக்கம். மேற்பரப்பின் தன்மை கரடுமுரடா இருந்ததுன்னு சொன்னா எல்லை உராய் விசைன்ற பெருமன் கூடும். ஒப்பமா இருந்ததுன்னு சொன்னா எல்லை உராய் விசைன்ற பெருமன் குறைவாக இருக்கும். அதே மாதிரி செவ்வன் மரதாக்கம் அதிகரிச்சென்றாலும் எல்லை உராய் விசைன்ற பெருமன் அதிகரிக்கும். செவ்வன் மரதாக்கம் குறைஞ்சதுன்னு சொன்னா எல்லை உராய் விசைன்ற பெருமனும் குறை. சரியா? சரி, அப்ப எல்லை உராய் விசையில செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை வேண்டா ஒன்று வந்து போடுவீங்க மேற்பரப்பினுடைய தன்மை, அது மாதிரி ரெண்டாவது காரணி வந்து செவ்வன் மரதாக்கம். நிறையண்டதை பயன்படுத்துறையில செவ்வன் மரதாக்கத்தை தான் பயன்படுத்தும். அதான் மேற்பரப்பால வழங்கப்படுறது. அப்ப செவ்வன் மரதாக்கம் தான். சரி, எல்லை உராய் விசையில செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள் ஒன்று மேற்பரப்பின் தன்மை, அடுத்தது செவ்வன் மரதாக்கம். இந்த நாலாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். சமதளமான ஒரு மேசை, அதுல 30 நியூட்டன் நிறையுடைய சமகனவளவுடைய இரு மரக்குற்றிகள் வைக்கப்பட்டு இழுக்கப்படும் சந்தர்ப்பங்களை அருகில் உள்ள படம் காட்டுகிறது. இதுல ஏல பாருங்க ஒரே ஒரு மரக்குற்றி தான் வச்சிருக்கு. அதனுடைய நிறை வந்து 30 நியூட்டன். பியில பாத்தீங்கன்னா ரெண்டு மரக்குற்றிகள் ஒன்றுக்கு மேல ஒன்றா வைக்கப்பட்டிருக்குது. ஒன்னுன்னா 30 நியூட்டன், இன்னொன்றுனே 30 நியூட்டன். அங்க நிறை வந்து கூடவா இருக்கும். அப்ப செவ்வன் மரதாக்கமும் கூட. இல்ல முதலாவது கேள்வி, எல்லை உராய் விசையில் செல்வாக்கு செலுத்தும் எக்காரணி இங்கு பரிசோதிக்கப்படுகிறது. இந்த இடத்துல மேற்பரப்பின் தன்மையா செவ்வன் மரதாக்கமா எது பிள்ளைகள் பரிசோதிக்கிறோம்? செவ்வன் மரதாக்கம். செவ்வன் மரதாக்கம். அது மாதிரி அடுத்த பாருங்க, இச்சந்தர்ப்பத்தில் எல்லை உராய் விசையின் பெருமானம் உயர்வாக காணப்படும் காரணம் யார்? ஏயா பியா உராய் விசை அதிகமா இருக்கிறது எல்லை உராய் விசை? பியில. என்ன காரணம்? செவ்வன் மரதாக்கம் அதிகம் என்பதுதான். ரைட். ஏயிலும் பார்க்க பியில வந்து செவ்வன் மரதாக்கம் கூட, அப்ப எல்லை உராய் விசையும் கூட. காரணம் என்னன்னு கேட்டா செவ்வன் மரதாக்கம் அதிகம். அடுத்து பாருங்க, சந்தர்ப்பம் பியில் பொருள் மீது பிரயோகிக்கப்பட்ட விசை 60 நியூட்டன் எனில் அதில் தொழிற்படும் ஏர் முடுகல் ஜார். இது என்னென்று காணுவீங்கள்? ஏர் முடல் கேட்டிருக்கு. பிரியோ விசை தெரியும் 60 நியூட்டன் உண்டு. ஏர் முடல் காணணும் என்ன சமன்பாடு பயன்படுத்துவீங்க?
විශේෂම තිමිතර අරමුණු F7MA F7MA பயன்படுத்துவீங்க. சரி, எனக்கு ஏதான் தேவை, ஆர்முடெல்லாம் தேவை. அதை இழுவாய் மாற்றினா பெருக்கிறேன் அங்கால போய்க்க பிரிக்கும். எப்பின் கீழே இங்க வழங்கப்படுற பிரிவோ விசை தந்திருக்கணும் 60 நியூட்டன். திணிவு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு பொருள் நிறதான் 30 நியூட்டன். சரி, எங்க 2 மர குத்திகள் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப மொத்தம் 60 நியூட்டன். அப்ப 60 நியூட்டன் நிறையன்னு சொல்லிக்க திணிவு எவ்வளவாயிருக்கும் பிள்ளையா? அறுபது நியூட்டன் திணிவு, சாரி, நிறையண்டா திணிவு எவ்வளவு? இதன்படியே பார்த்து நாங்கள் நிறையன்றது திணிவிண்டையும் புவியீர் பேர்முடலினையும் பெருக்கம் தான் நிறை. புவியீர் பேர்முடல் 10 எடுக்கணும். சரியா, நிறை வந்து பாருங்க இங்க 60 நியூட்டன். திணிவு கேள்வி. புவியீர் பேர்முடல் வந்து 10. ஆகவே திணிவு எவ்வளவாயிருக்கும்? 6 கிலோகிராம். 6 60 10ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா சரியா 6 கிலோகிராம். சரி, எனவே திணிவுக்கு பதிலா 6 போடுவீங்க. சுருக்கினீங்கண்டா 6 10 60 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வரும். இதான ஏர். சரியா இல்லையா? கண்டது விளங்கிட்டா? அவ்வளோத்தையும் ஒருக்கா பார்த்துட்டு வாங்க. வார கிளாஸ் இன்னொரு பரிசோதனை இருக்கு, அதை நாங்கள் பார்த்துட்டு அந்த அன்றாட வாழ்க்கையில இந்த பிரியோகம் பார்த்தோம்ன்றது சரி. சரி, எவ்வளோத்தையும் திருப்ப ஒருக்கா பார்த்து கொண்டு வாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லையா இல்லாட்டி லீவ் ஆகிக்கொள்ளுங்க.